ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மெஸ். இன்றைக்கி நம்ம தமிழ் மெஸ்ஸில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சுவையான சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக நான் இங்கே 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா. அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, கூடவே ஒரு முட்டையோட வெள்ளையை பிரித்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து கையாலேயே எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த சிக்கன் ரோஸ்ட் செய்ய போகிறோம். சேர்த்துக்கிட்ட மசாலா எல்லாம் சிக்கனோட எல்லா பகுதியிலையும் நல்லா படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது செட் ஆயிருக்கு, மாற்றி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் இது நல்லா மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஒரு 30 நிமிஷம் போல் ஆயிருக்கு. அடுத்ததாக ஒரு பேனில் சிக்கன் பொரியறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வரும்போது இதில் ரொம்ப மெல்லிசனா நறுக்குன ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், இதை நல்லா பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த எண்ணெயிலேயே நம்ம சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து மாற்றிடலாம். அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஒன்று எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிக்கணுன்னாலாம் கட்டாயம் இல்லை. ஒரு 70% நல்லா ஃப்ரை ஆனால் போதும். இப்போ ஒரு பகுதி நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரெடி. எடுத்து மாற்றிடலாம். மீதி இருக்கிற சிக்கனை இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் சிக்கனையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். வச்சு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப கிறிஸ்பி ஆகணும்னாலாம் இல்லை. அடுத்ததாக ஒரு பேனில் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்ல, அது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், மீதி கொஞ்சம் எண்ணெய் வந்திருக்கு. அதை நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ அதில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா நறுக்கி எடுத்துக்கிட்ட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வந்ததும் மசாலா பவுடர் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ இது நல்லா வதங்கி வரும்போது இது கூடவே நறுக்கி எடுத்துக்கிட்ட ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே தண்ணி சேர்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி போதும். இது சிக்கன் ரோஸ்ட் அப்படிங்கிறதுனால ரொம்ப கிரேவியெல்லாம் வேண்டாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் இப்போ சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்து கிரேவியோடு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஃப்ரை பண்ண வெங்காயம், அதை இப்போ இதில் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் மட்டும் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். மூடி வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. திறந்து பார்க்கலாம். சிக்கன் ரோஸ்ட்டு கமகமன்னு வாசனையோட பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்கி வச்சிடலாம். இந்த சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் சுவைச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு இது ஒர்த்தான ஒரு ரெசிபின்னு கண்டிப்பாக உங்கள் மனசில் தோணும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, ஆப்பம், நான் இருக்குல்ல, அதோடலாம் சூப்பர் காம்போவாக இருக்கும். நான் எப்போவுமே இது பண்ணும்போது சுட சுட இட்லி சட்னியோட சைடிஷாக சேர்த்து சாப்பிடுவேன். செம்ம தூளாக இருக்கும். ஸோ எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் மெஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல சுவையான ரெசிபியுடன் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.